ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்தால் நன்மை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பர்சனலான வாழ்க்கை, அலுவலக வாழ்க்கை, பிசினஸ் என அனைத்து விஷயங்களும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க. உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பான இறையொருளை பெற்று அனைவரும் வாழ்வாங்க வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2022ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. மேலும் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம். அனைவருமே விநாயகரை வழிபட்டு வெற்றிகரமான தினமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா மதியம் 1:31 பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு நகர்கிறார். எனவே முக்கியமான பேச்சுவார்த்தைகள், முக்கியமான காரியங்களை நீங்கள் காலையிலேயே முடித்து விடுவது நல்லது நண்பர்களே. ஏதாவது பிசினஸ் டீலிங் அல்லது சுபகாரிய தின பேச்சுவார்த்தைகள் என்றால் அனைத்தையும் நீங்கள் காலையிலேயே முடித்து விடுவது நல்லது நண்பர்களே. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியும். மாலை முதல் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மாலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. மதியம் 1:31 பிறகு ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் பாசிட்டிவான எண்ணங்களுடன் நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களது தன்னம்பிக்கை காரணமாக உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் நற்பெயர் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்க நண்பர்களே, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றில் நீங்கள் முதலீடு செய்வது நீண்டகால அடிப்படையில் லாபம் தரும் என்றாலும் எல்லா விதமான கோணத்திலும் ஆராய்ந்து நீங்கள் முதலீடுகள் செய்யலாம். உங்களது குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக நீங்கள் பாடுபடுங்கள். இன்றைய தினம் அன்பு நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையப்பெறும் நண்பர்களே. இன்றைய தினம் பேராசையால எந்த விதமான காரியங்களும் நீங்கள் ஈடுபடக்கூடாது நண்பர்களே. கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம். உங்களது மனம் கவர்ந்த அன்பிற்கினியவருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள் மீது உங்களது காதலர் புகார் கொடுக்காத அளவிற்கு நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய எண்ணங்களை நீங்கள் ஆராய்ந்து அதை நீங்கள் இன்றைய தினம் செவிசாயத்தை நிறைவேற்றி வைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. ஏதாவது அருகில் உள்ள பூங்கா அல்லது சின்ன சின்ன இடங்களுக்கு நீங்கள் சுற்றுலா செய்யலாம். இன்றைய தினம் ஒரு புதிய உலகத்திற்கு உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகள் மூலமாக உங்களை இட்டு செல்லும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் பார்ட்னர் உங்களை கைவிடக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் வீட்டில் வயதானவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த அறிவுரையானது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. எனவே அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க. உங்களுக்கு ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் இருக்கும் நண்பர்களே. எனவே அனைவருமே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் வயலட் கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 9 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்கள் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களது உடல் ஏதாவது பிரச்சனைகள் இன்றைய தினம் இருந்தால் வியாதிகள் எல்லாம் இப்பொழுது தீரக்கூடிய அல்லது குணமாகக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காணப்படுது நண்பர்களே. வியாபாரத்துல நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்களது கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உறவினர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டு இன்றைய தினம் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும்.
புதிய புதிய நபர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து போகக்கூடிய ஒரு நாள் அமையுங்க. ஆனாலும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், அதை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது திருமணம் அல்லது இதர சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். எந்த சூழ்நிலையும் நீங்கள் பொறுமை இழக்காமல் செயல்படுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் காரிய வெற்றிகள் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆனாலும் நீங்கள் காரிய வெற்றிகளை உடனடியாக பெற முடியாவிட்டாலும் நீங்கள் வெற்றிகள் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் காலைக்குள் நீங்கள் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை முடித்து விடுவது நல்லது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டையும் தெரிவிக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்கள். எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுங்க நண்பர்களே. உங்களது பொன்னான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களிடம் நீங்கள் தெரிவிக்கலாம். மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.